ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ரூத்லெஸ் மாஃபியாவோட பார்ட் 8. கைஸ், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லாஸ்ட் பார்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் நிறைய கமெண்ட்ஸு, எனக்கு கமெண்ட்ஸ் படிக்கவே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அதனாலே எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் வந்து ஆட் பண்ணினா என்ன அப்படின்னு சொல்லி தான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சார். மாதமாக வேறு இருக்காங்க. இந்த பேக்ரவுண்டுக்கு ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும் சார். நான் நல்லா எடுத்துருவேன் சார், நம்புங்க சார். அப்புறம் நாளை பின்ன நீங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கலாம் சார். நல்லா இருக்கும் சார். ஹேய், அதெல்லாம் வேணாம் போ. ஜங்கோக் தேயாங் வீட்டிலே இருக்கான்ட்டு அங்கே இருக்க லோக்கல் மார்க்கெட்டுக்கும் அப்படியே அந்த ஃப்ளவர் ஷோக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். எவ்ரி இயர் அந்த ஹில் ஸ்டேஷனில் அந்த ஃப்ளவர் ஷோ ரொம்ப கிராண்டாக நடக்கும். அந்த வில்லேஜோட முக்கியமான பெரிய ஃபெஸ்டிவலே இது தான். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணி நிறைய க்ரியேட்டிவாக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இதை திறந்து வைக்க தான் பிரசிடெண்ட் வந்திருப்பார். அதனால ஏகப்பட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேறு போட்டிருப்பாங்க. அந்த இடமே ரொம்ப ரஷ்ஷாக கூட்டமாக தான் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் நோட் பண்ணுறான். தேயாங் தான் ஒரு இடத்த பார்த்து பயங்கரமாக பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவன் ஐஸ் எல்லாம் ஷைன் ஆகுது. பார்த்தா அது ஸ்ட்ராபெரி கார்டன் தான். என்ன, அங்கே போகணுமா? இல்லை உங்களுக்கு கால் வலிக்கும். ரொம்ப நேரமாக என்னை தூக்கி வச்சிட்ருக்கீங்க. எங்கேயாவது உட்காந்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு தேங்க பாட்டு சொல்லிகிட்ருக்க. ஜேகே அவனை தூக்கிட்டு அந்த கார்டனுக்கு தான் போகிறான். எங்க இருங்க, நான் தான் சொல்கிறேன்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் இங்கே போகலாம் உள்ள. ஷோ, எதுவும் பேசாத, அங்கே பார் அப்படின்னு ஜங்கோக் சொல்ல தேயாங் தான் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஸ்ட்ராபெரி கார்டனில் எல்லோரும் விசிட்டர்ஸ்லாம் ஸ்ட்ராபெரி பிக் பண்ணிகிட்ருக்காங்க. தேயாங் அதை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகுறான். ஜேகே தேயாங்கோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அந்த பேஸ்கெட்டை வாங்கிட்டு தான் உள்ளே போகிறான். ஆக்சுவலாக அங்கே எப்படின்னா, நாமளே ஸ்ட்ராபெரிஸ் பிக் பண்ணி கொடுத்தோம்னா அதை வச்சு நம்ம என்ன கேட்குறோமோ அதை பண்ணி கொடுப்பாங்க. லைக் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி ஜாம். அப்படி இல்லைன்னா நம்ம பிக் பண்ணிட்டு வந்த மொத்த ஸ்ட்ராபெரியுமே பேக் பண்ணி கொடுக்க சொல்லலாம், அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஜங்குக் தான் தேயாங்கிட்ட பேஸ்கெட்டை கொடுத்துட்டு அவன் ஒரு ஸ்ட்ராபெரியாக பிக் பண்ணி போட்டுட்ருக்கான். அங்கே அது நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதோ இங்கே இன்னும் நிறையா இருக்குது. தேயாங் ஸ்ட்ராபெரிஸை பார்த்ததும் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுறான். நான் லாஸ்ட்டாக எங்கள் அப்பா அம்மா கூட உங்கள் அப்பா அம்மா கூட நீ வந்த பார்த்தேன். உன்னோட ஃபோட்டோ ஆல்பமில் கை நிறைய ஸ்ட்ராபெரிஸ் வச்சுருந்த, வாயிலே 2-3 அடக்கி வச்சுருந்த அப்படின்னு ஜேகே சொல்லவும் தேயாங் தான் ஒரு மாதிரி முழிச்சு பார்க்குறான். அது அந்த ஃபோட்டோ ஆல்பம் முழுசாக பார்த்துட்டிங்களா அப்படின்னு தேயாங் தான் எதையோ யோசிச்சுட்டே கேட்குறான். ஜேகே ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்களா? அது பின்னாடி புக் ஷெல்ஃப் பின்னாடி தானே வச்சுருந்தேன். அதுதான் அது. எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். ஓ ஃபேமிலி ஃபோட்டோக்கு பின்னாடி ஓ ஃபோட்டோ ஒன்று சட்டி போடாமல் இருந்தே, அதுவும் பார்த்துட்டேன். தேயாங்கு தான் ஜேகே அப்படி சொன்னதும் பயங்கரமாக ப்ளஷ் ஆகிடுது. இப்போ 2 பேருக்கும் தான் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே தான் தேயாங்கோட ஐஸை பார்த்துக்கிட்டே, எனக்கு இப்போ எது ஸ்ட்ராபெரினே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண் அப்படியே தேயாங்கோட லிப்ஸை தான் பார்க்குது. அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு ஜேகே சொல்ல தேயாங்க அவனோட லிப்பை தான் அப்படியே பைட் பண்ணிக்கிறான். சார் செம்ம ஆங்கிள் சார், இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து தரேன் சார், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சார் அப்படின்னு அந்த டூரிஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் தான் கேட்குறாரு. ஜேகே எதுவும் சொல்லாமல் கம்னு பார்க்குறான். சார், அந்த மாஸ்க்கை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சார் ஃபோட்டோ. ஜேகே ஆக்சுவலாக வெளில வரனால கேப்பு மாஸ்க்குன்னு எல்லாம் தான் போட்டு கவர் பண்ணியிருக்கான். பட் தேயாங்க்கு மாஸ்க்லாம் போட கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு அவனுக்கு எதுவும் வேர் பண்ணி விட்டுருக்க மாட்டான். இப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் கேட்கவும் ஜேகே தான் முறைக்கிறான். இல்லை அண்ணா அப்படியே எடுங்க அப்படின்னு தேயாங் சொல்ல ஜேகே தான் தேயாங்க பார்த்துட்டு இப்போ அவனோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறான். போட்டுக்கோங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் நம்ம ஃபோட்டோ அந்த ஃபேமிலி ஆல்பத்தில் வைக்க வேணாமா? இப்படி ஜேகே வாயிலேருந்து ஃபேமிலின்ற வேர்டு கேட்கவும் தேயாங்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது.
அவனையும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்படி 2 பேரும் அழகாக போஸ் கொடுக்க ஃபோட்டோகிராஃபரும் ஃபோட்டோ எடுக்கிறான். சார் நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளில வரக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கோங்க சார், அதுக்குள்ளே நான் பிரிண்ட் போட்டு வச்சிருவேன் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர் சொல்லவும் இப்போ தேங்கும் ஜேகேவும் தான் அவங்க பிக் பண்ண ஸ்ட்ராபெரிஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. சார் ஸ்ட்ராபெரி 1 kg பக்கம் வருது சார், உங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் சார், இல்லை அப்படியே பேக் பண்ணுறதுனாலும் பேக் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணும், அப்புறம் ஜாம் வேணும், அப்புறம் அப்படியே ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க அப்படின்னு தேங் தான் அந்த ஓனர்கிட்ட பயங்கர எக்ஸைட்டடாக சொல்லிட்டு இருக்கான். ஜிகே தேங்கே பார்த்துட்டு இப்போ அவன் காதுகிட்ட வந்து, உனக்கு ஸ்ட்ராபெரிஸ்னால் ரொம்ப பிடிக்குது, ஆனால் எனக்கு மேங்கோ தான் பிடிக்கும் அப்படின்னு ஜேகே சொல்ல தேங் தான் அவன் ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவனுக்கு இப்போ நேற்று ஜேகே பண்ணது தான் ஞாபகம் வருது. சார் ஸ்ட்ராபெரி மட்டுமா சார், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்டும் ஆட் பண்ணட்டுமா சார்? அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம் சார். அப்படியா? மேங்கோஸ் இருக்கா? ஸ்ட்ராபெரியோட மேங்கோஸ் மிக்ஸ் பண்ணா அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்டு தேங்க பார்க்குறான். ஆனால் தேங்கால நிமிர்ந்து பார்க்கவே முடியல. அவன் ஜேகேவோட செஸ்ட்டு உள்ளவே போயிடுவான் போல இருக்கு. சார் சூப்பராகவே இருக்கும் சார், செம காம்பினேஷன் ரெண்டும், பண்ணித்தரேன். ஸோ இப்படியே ஒரு வழியாக அங்கே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு மற்ற ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்க டைம் அழகாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, நான் டியூட்டியில் இருக்கேன், இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆரம் தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் அவங்க அம்மா கிட்ட. அந்த பக்கம் அவங்க அம்மா தான், டேய் என்னடா நீ எத்தனை வருஷத்துக்குடா அதே சொல்லிகிட்டு இருப்ப, டியூட்டின்ட்டு, காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேணாமா? நீ டியூட்டியை பார்த்த வரைக்கும் போதும், இப்போ தான் அடிபட்டு உடம்பு கெட்டு போய் இப்போ தான் வந்திருக்க, உடனே போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஏதாவது நான் சொல்கிறத கேட்குறியா? முக்கியமான டியூட்டியில் இருக்கேம்மா, ஏன் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? ஃபோனை வைங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். டே ஆரம் என்னடா இப்படி பண்ணுற? ஜோசிக்காரன் தான்டா சொன்னான் உனக்கு நேரம் சரியில்லைன்னு. எனக்கு கல்யாணம் பண்ணாதான் பெரிய கண்டமே, தயவு செஞ்சு ஃபோனை வைங்க. ஏன்டா இப்படி சும்மா கத்துற? எனக்கெலாம் தெரியாது ஆரம், நான் உனக்காக டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ பாரு, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், பாரு என்ன. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுமா புரியாதா? முக்கியமான டியூட்டியில் இருக்கோம்மா, என்னால் எங்கேயும் போக முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. தேவையில்லாமல் எதுவும் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் நான் போகலன்னு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடுங்க. ஆமாண்டா, ஒரு தடவை இதே சொல்லி ஏமாத்து. நீ எங்கேயும் போவேணாம், அவங்களே வருவாங்க பார்த்துக்க. டென்ஷன் பண்ணுறீங்க என்ன? இங்கே பாடுறா, என்கிட்ட கத்துற மாதிரி வரவங்ககிட்டையும் கத்திட்டு இருக்காத. திரும்பவும் சொல்கிறேன், அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புரியுதா? சார் எஸ் சார், அப்புறம் பேசுகிறேன். இப்படி ஃபோனை கட் பண்ணதும் ஆரம் தான் கான்ஸ்டபிளை பார்த்து முறைக்கிறான். சார் இப்போ எதுக்கு சார் என்ன பார்த்து முறைக்கிறீங்க? சும்மாவே இருக்க முடியாது உன்னால், எதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்ருக்க? சார் நான் என்ன சார் பண்ணிட்டோம், அவங்க தான் சார் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அங்கே என்ன கூட்டமாக இருக்குது, கிளியர் பண்ண சொல்லு. ஸோ ஆரம் தான் அந்த ஃப்ளவர் ஷோ என்ட்ரன்ஸில் கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பான். இப்போ உள்ளெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கவும் உள்ளே தான் இப்போ போகிறான். கூட்டம் உள்ள எவ்வளோ இருக்குன்னு தெரியுதா இல்லையா? நீ பாட்டி கிட்ட கழிச்சு கொடுத்துட்டே இருக்க. சார் இல்லை சார், உள்ளே இருக்கவன் வெளில வந்துட்டானான்னு ஒழுங்காக பார்த்து அனுப்புங்கயா, தேவையில்லாத நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறது. மூ 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 எல்லாம் லைனில் போ. எல்லாம் நீ பண்ணுற வேலை தானா? நிற்க வச்சு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, அதில் தான்டா உள்ளே யாரும் வர முடியல. இப்படி ஆரம் தான் அங்கே ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் மிரட்டிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு இருக்கான். இப்போ எதையோ பார்த்து தான் ஆரமோட ஃபேஸே மாறுது. அங்கே ஒரு போர்டு இருந்திருக்கும், அந்த போர்டில் தான் எடுத்த ஃபோட்டோலாம் பிரிண்ட் போட்டு அங்கே பின் பண்ணி வச்சுருக்காங்க. ஆரம் இப்போ கரெக்டாக ஜேகேவும் தேங்க இருந்த ஃபோட்டோவை பார்க்குறான். இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து தான் கிட்ட நல்லா ஊற்று பார்க்குறான். சார் நல்லா எடுத்துருக்கல சார், நீங்களும் ஒரு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக எடுப்பேன் சார். ஒரு ஃபோட்டோ 50 ரூபா தான் சார், உங்களுக்கு நான் ஃப்ரீயாக எடுத்து தரேன் சார். இந்த ஃபோட்டோ நீ எடுத்த? இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு ஆரம் தான் அந்த ஃபோட்டோகிராஃபரோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறான். சார் ஆமாம் சார், உள்ளே தான் சார் இருக்காங்க, இன்னும் கலெக்ட் பண்ணல சார். சார் என்னாச்சு சார்? ஏட்டு இங்கே பாரு, இது ஜேகேவும் தேங்கும் தானே? ஆமாம் சார், பார்க்க அப்படி தான் இருக்குது அப்படின்னு கான்ஸ்டபிள் சொன்னதும் ஆரம் தான் இப்போ அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வேகமாக உள்ளே தான் ஓடுறான். இப்போ உள்ளே பார்த்தா தேங்கும் ஜேகேவும் தான் ஒரு மேஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் பூந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மேஸு.
இதுக்குள்ளே தான் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மேஸ் வந்து அங்கே வர விசிட்டர்ஸ்க்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஜேகே இப்போ தேங்காய் தூக்கிட்டு போக தேங்காய் அவன் கையில் தான் மேப் வச்சுட்டு எப்படி ரூட் போகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நேராக போயிட்டு லெஃப்ட்டு, அப்புறம் இப்படி வந்து ரைட்டு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். வெளில இப்படி போனால் தான் வர முடியும். ஆனால் ஜங்குக்கு வந்து வேறு டைரெக்ஷனில் போகிறான். இல்லை இல்லை, அந்த பக்கம் இல்லை, தப்பு. இப்படி இன்சைட் போகணும். யங் சொன்ன மாதிரி அந்த பக்கம் வே இல்லை. ஆனால் ஜேகே அதுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, அந்த பக்கம் வே இல்லை, தப். ஓ ஸ்மெல்லு என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி. இப்படி ஜேகே சொல்ல தயாங்க்கு தான் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அந்த மேப்பை வச்சு அவன் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிறான். சரி, வீட்டுக்கு போகலாமா? இதுக்கு மேலே ஒன்று இப்படியே தூக்கி வச்சுருந்தேன் அப்படின்னு ஜேகே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே தயாங் வேகமாக தலையை போகலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டுறான். ஜேகேக்கு தயாங் இப்படி பண்ணுறத பார்த்து க்யூட்டாக இருக்குது. அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுட்டே இப்போ வெளில தான் தூக்கிட்டு போகிறான். இந்த சைடு ஆரம் வெளியிலலாம் தேடிட்டு கரெக்டாக இப்போ அந்த மேஸ்குள்ளே தான் வரான். இந்த பக்கம் தயாங்கும் ஜேகேவும் அந்த மேஸை விட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க. ஆரம் தான் இப்போ இந்த பக்கம் வெளில போகிறதுன்னு எதுவுமே யோசிக்காமல் கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லாமல் அங்கேயும் இங்கேயுமே ஓடிட்டுருக்கான் உள்ள. இந்த பக்கம் 2 பேரும் மற்ற இன்னும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ தயாங்கோட ஃபேஸ் தான் ஒரு மாதிரி மாறுது. ஏய், என்ன என்ன பண்ணுது அப்படின்னு ஜேகே தான் தயாங்கோட ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு கேட்குறான். இல்லை, ஒரு மாதிரி அடிவயிறெல்லாம் வலிக்குது. என்ன வலிக்குதா? ஏய், வா வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லைங்க, அதுவே கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஏய் சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ வேகமாக தயாங்க தூக்கிட்டு காருக்கு தான் போகிறான். இந்த பக்கம் பார்த்தா ஆரம் தான் வெளில வரான். சார், என்னாச்சு சார், பார்த்தீங்களா? இல்லை, இருக்கான், இங்கே தான் எங்கேயும் இருக்கான். என் கண்ணில் மாட்டிக்கிறான். சிசிடிவி இருக்கும்ல, அதில் ஃபுட்டேஜை செக் பண்ண தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ஆரம் தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே அவனுக்கு விடாமல் கால் வந்துட்டே இருக்கு. ஷிட், எங்கள் அம்மாவாக தான் இருக்கும். ஹலோ அம்மா, இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் மண்ணாங்கட்டி இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு என்கிட்ட வராதிங்க. கரெக்ட், இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். எனக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை சார். ஸோ நீங்கள் என் வீட்டில் சொல்லிடுங்க, நான் உங்கள் வீட்டில் சொல்லிடுறேன். ஹலோ, யார் நீங்கள்? ஓ, இல்லை யாருனே தெரிலையா? வெரி நைஸ். டேட் ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் வர மாட்டிங்களாமே. ஸோ உங்களை இங்கே வந்து பார்க்கலான்னு உங்கள் மதர் தான் சொல்லி அமுச்சு வச்சாங்க. என்ன டேட்டா அப்படின்னு கேட்டுட்டு ஆரம் தான் சுற்றிலும் முற்றிலும் தேடிட்டுருக்கான். ஹலோ ஆஃபீஸர், ரொம்ப தேடாதீங்க, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பர்சன் சொல்ல நாம்ஜோன் தான் இப்படி திரும்பி பார்க்குறாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். ஹாய், ஹலோ, கிம் நாம்ஜோன் அப்படின்னு நாம்ஜோன் தான் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு அவர் கையை நீட்டுறாரு. ஹாய், ஐம் கிம் சோக்ஜின், நைஸ் டு மீட் யூ. சார், இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா சார்? ஜோடி பொருத்தம் சூப்பர் சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல ஜிந்தா பார்த்து முறைக்கிறாரு. லுக் மிஸ்டர் நாம்ஜோன், ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. ஆக்சுவலாக நான் இப்போ என் டியூட்டியில் பிஸியாக இருக்கேன். ஸோ நாளைக்கு 5 o'clock காஃபி டே. ஓ ஐ சி, பட் நோ. சி, எனக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகாது. இதை நான் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம், பட் உங்கள் அம்மா தான் உங்களை பார்க்க சொல்லி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் வந்தேன். இப்போ பார்த்துட்டேன், சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிந்தா திரும்பி போகிறாரு. 1 2. ஹலோ, என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஜிந்தா ஒரு மாதிரி அவருக்குள்ளே சிரிச்சிட்டு திரும்புகிறாரு. எனக்கு இந்த போலீஸ்காரங்களை கண்டாலே பிடிக்காது. வாட்? ஏன், எதனால் பிடிக்காது? ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு இதெல்லாம் வேணும் தானே, அப்புறம் என்ன சும்மா அப்படின்னு சொல்லிட்டு எகைன் ஜின் திரும்ப இப்போ ஆரம் தான் ஜின்னோட கையை பிடிச்சிடுறாரு. இப்போ ஜின் தான் திரும்பி, ஹலோ, இப்படிலாம் கையை பிடிக்காதீங்க. ஒரு தடவை கையை பிடிச்சா அப்புறம் வாழ்க்கை பூரா பிடிக்க வேண்டியதாக இருக்கும்.
அப்படின்னு ஜின் தான் ஆரமோட கண்ணை பார்த்துட்டே சொல்கிறாரு. ஆரம்க்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. ஆரம்க்கு ஆக்சுவலாக ஜின்னை பார்த்ததுமே பிடிச்சிருக்கோம். இப்போ 2 பேருக்குமே ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. சார் எல்லாரும் இங்கே தான் சார் பார்க்குறாங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் சொன்னதுக்கப்புறம் தான் ஆரம்பக்கே தெரியுது. அது நாம் ஏன் இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணக்கூடாது? ஒரு 5 o'clock அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ சடனாக ஒரு பாம் தான் பிளாஸ்ட் ஆகுது. அவ்வளோதான். இந்த சவுண்டு கேட்டதுமே அங்கே இருந்தவங்களும் பயந்துட்டு எல்லா பக்கம் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஜின்னும் பயந்துட்டு ஆரம்ப தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ ஏட்டு என்ன நடக்குதுங்க? சார் வெளில தான் சார், உங்கள் ஜீப் தான் சார் பிளாஸ்ட் ஆகிருக்கு. வாட்? என்னோட ஜீப்பா? அப்படின்னு ஆரம்பிச்சாக்காக. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா பேஷண்ட் தேயாங்கோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நர்ஸ் தான் ஸ்கேன் பண்ணுற ரூம்லேருந்து கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக்கு இருந்து உள்ளே போகிறான். உள்ளே பார்த்தா தேயாங் தான் படுத்துருக்கான். அவனை தான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. தேயாங் தான் ஜங்குக்கை பார்த்ததும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக அப்படியே அந்த ஸ்கேன் மானிட்டரை தான் பார்க்குறான். ஏன்னா டாக்டர் தேயாங்கோட ஸ்டமக்கில் இருக்க பேபியை தான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. அது அங்கே தெரியுது. வாங்க மிஸ்டர் ஜங்குக், பேபி பாருங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல. இப்போ ஜேகே தான் தயாங்கிட்ட வந்துட்டு அவனோட கையை எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு 2 பேருமே இப்போ பார்த்துட்ருக்காங்க. 2 பேருக்குமே ரொம்பவே எமோஷனல் ஆகுது. 2 பேருக்குமே கண்ணெல்லாம் கலங்கி இப்போ அந்த ஸ்கேன் மானிட்டரில் தெரிகிற அவங்களோட பேபியை தான் பார்த்துட்ருக்காங்க. க்ரோத் எல்லாம் ஓகே தான், பேபி இஸ் ஃபைன். ஆனால் இவங்க தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க. கொஞ்சம் நல்லா இன்னுமே டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் ஜேகே தான் தேங்க பார்த்து முறைக்கிறான். இல்லை, நான் நல்லா தான் சாப்பிட்றேன். நான் முன்ன விட நிறையவே சாப்பிட்றேன். நான் அப்படி சொல்லவே இல்லை. வீக்காக இருக்கிறது உடம்பு அளவில் மட்டும் இல்லை, மனசளவுலேயும் வீக்காக இருந்தால் அது ஹோல் பாடி ப்ளஸ் பேபியும் அஃபெக்ட் பண்ணும். புரியுதா? இப்போ டாக்டர் தேங்கோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஹீ இஸ் நாட் ஈவன் 18 ரைட், அவருக்கு 17 தான் ஆகுது. நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜா அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு ஜங்குக்கை பார்க்க. ஜங்குக்கு எதுவும் பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்கான். ஆமாம் டாக்டர், லவ் மேரேஜ் தான் அப்படின்னு தேயாங் சொன்னதும் ஜேகே தான் தேயாங்க பார்க்குறான். அவருக்கு லவ் மேரேஜ், எனக்கு அரேஞ்ச் மேரேஜ். டாக்டர் இதை கேட்டுட்டு முழிக்கிறாங்க. ஜேகேக்கு ஆக்சுவலாக சிரிப்பு வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். ஓகே, ஆல்ரைட். இப்போ என்னென்னா, ப்ரெக்னென்சிங்கிறது காமனாகவே ரொம்ப பெரிய விஷயம். அது பாடி மைண்ட் எல்லாம் சேர்ந்து வர்றது தான். ஸோ இப்போ இருக்க இவரோட ஏஜை கன்சிடர் பண்ணக்குள்ள அவருக்கு கூட நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? அவரோட பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் யாரும் இல்லையா அப்படின்னு டாக்டர் கேட்க 2 பேருமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஓகே ஜங்குக், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் வெளில போய் தான் பேசுகிறாங்க. டாக்டர், என்ன விஷயம்னாலும் டைரெக்டாக சொல்லுங்கள். என்ன விஷயம்னா, அவர் ரொம்பவே வீக்காக தான் இருக்கார். இப்போ 6 months 3 weeks ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் 1 weekல 7 months ஆகிடும். ஸோ அவரை இனிமேல் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவரை கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரெக்னென்சிக்கு. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் அவருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பாசிட்டிவாக ஹாப்பியாக வச்சுருங்க அவரை. டாக்டர், என்ன சொல்கிறீங்க? அவன் ஓகேவா இல்லையா? கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான், ஆனால் எல்லாமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. சிம்பிளாக சொல்லணுன்னா, அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். அவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் இந்த பெயின் எல்லாம் அதனால தான் வருது. ஆல்சோ எக்காரணத்தை கொண்டும் அவரை நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவருக்கு பேபி வெயிட் ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேலே. ஸோ நாங்கள் போட்டிருக்க ஸ்டிச் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி வைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும், அதை தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் போகிறாங்க. இப்போ ஜேகே தேங்க கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் போகிறான்.
போகிற வழியில் தேயாங் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். என்ன எதுக்கு எப்படி பார்க்குற? அப்படின்னு ஜேகே ட்ரை பண்ணிட்டே கேட்குறான். இல்லை, டாக்டர் உங்களை தனியாக கூப்பிட்டு போய் என்ன சொன்னாங்க அப்படின்னு தேயாங் கேட்கவும் ஜேகே தான் அவன் கையை நீட்டுறான். தேயாங் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவனோட கையை கொடுக்குறான். ஜேகே இப்போ தேயாங் கையில் தான். தேயாங்க்கு வழக்கம் போல் ப்ளஷ் ஆகுது. கையை விடுங்க, 2 கையில் விடுங்க, வண்டியெலாம் நிறைய வருது. அப்படியா? நான் உன்னை கிஸ் பண்ணக்கூடாதா? நான் அப்படி சொல்ல, ஆனாலும் நீங்கள் பண்ண தானே செய்கிறீங்க அப்படின்னு தேயாங் தான் ஒரு மாதிரி திணறிட்டே சொல்ல ஜேகே தான் இப்போ தேயாங்க பார்த்து அப்படியா? போதும். ஜேகே தேயாங்கோட ரியாக்ஷனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ தேயாங்கோட கையை எடுத்து தான் அந்த கியர் மேலே வைக்கிறான். இப்போ தேயாங்கோட கை மேலே அவன் கையை வச்சுட்டு இப்போ அப்படியே கியர் போடுறான். 2 பேருக்குமே இந்த மொமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜேகே தான் திரும்பி தேயாங்க பார்த்து, நீ ஏதாவது மனசில் நினச்சிட்ருக்கியா? எதை கேட்குறீங்க? என்னது? இல்லை எதை பற்றியாவது நீ பயந்துட்டு எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா என்ன? அப்படின்னு ஜேகே கேட்டதும் தேயாங்க்கு தான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். சரி, ஓகே, இப்படி கேட்குறேன், நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு ஜேகே கேட்டதும் தேயாங் தான் அவங்க 2 பேரோட கையும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ஆமாம், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். டாக்டர் சொன்னாங்க நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சீக்கிரமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு. ஆனால் இதுவே என்ன கேட்டால் லேட்டு தான். இப்போ தேயாங் அவன் ஸ்டொமக்கை டச் பண்ணிட்டு, நீங்கள் 2 பேருமே எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த பிளஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏய், அந்த பிளஸ்ஸிங் நான் கொடுத்தது அப்படின்னு ஜேகே சொல்ல தேயாங் தான் சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? இன்னும் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் உனக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஏய், எதுக்கு இப்போ கை எடுக்கிற? அது அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு ஜங்குக் சொல்ல தேயாங்க்கு ரொம்பவே ஷை ஆகுது. அவன் அப்படியே சிரிச்சுட்டு விண்டோ பக்கம் திரும்பிக்கிறான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அங்கே போலீஸோட ஜிபே பிளாஸ்ட் ஆனதுனால மக்கள்லாம் ரொம்ப கலவரம் ஆகி போயிடுறாங்க. ஆரம் தான் ஜின்னு சேஃபாக அனுப்பி வச்சுட்டு அங்கே வந்த பீப்புள் எல்லாரையும் சேஃபாக அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க வேகமாக. அதுக்குள்ளே பாம்பு ஸ்குவாடையும் வர வச்சுட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுறாங்க. சார், ரிப்போர்ட்டிங் சார். சார், பாம்பு வேறு எங்கேயுமே டிடெக்ட் ஆகலை சார். உங்கள் காரில் மட்டும்தான் சார் இருந்திருக்கு. என்ன, என் காரில் மட்டுமா? வாட்? நினச்சேன் அவன் தான் பண்ணியிருக்கான். அவன் இருக்கான்னு சொல்கிறப்பலாம் எவனும் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் இப்போ அவன் பேக்கெட்டில் கை விடுறான். பார்த்தா அவன் ஐஸ் தான் ரொம்ப வைடாகுது. ஏன்னா அவன் பேக்கெட்டில் வச்சுருந்த ஃபோட்டோவை காணும். யோ, அந்த ஃபோட்டோ காணையா? என்னாச்சு சார்? என்ன ஃபோட்டோ சார்? ஐயோ, அந்த ஜங்குக்கு ஃபோட்டோயா? பேக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில சார். அங்கே ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா சார்? இல்லையோ, என் பேக்கெட்டில் தான் இருந்தது சார். அங்கேயும் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது சார். இப்போ போயிட்டு கீழே வந்துச்சான்னு கூட செக் பண்ண முடியாது சார். தேவையில்ல, அதான் சிசிடிவி இருக்குல்ல, அதில் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் இப்போ கண்ட்ரோல் ரூம் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறான். அதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் ஜேகே வந்த மாதிரி எந்த ஃபுட்டேஜுமே இல்லை. ஷிட், டேமிட், என்னை பைத்தியக்காரன் ஆக்குறான். எப்படி அது ஃபோட்டோ இருக்குது, அவன் இதில் தெரியல, அது எப்படி? ஆரம் தான் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். ஜேகே இருக்கிற ப்ரூஃப் கிடச்சிருச்சுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்திருப்பான். பார்த்தா அடுத்த செகண்டே எதுவுமே இல்லை. திரும்பவும் அதே பாயிண்டில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. எதுவுமே கிடைக்கலையே சார், இப்போ என்ன சார் பண்ணுறது? சார், நிஜமாகவே அந்த ஃபோட்டோவில் இருந்தது அவங்க தானா சார்? யோ, காண்டேத்தாத, நான் தான் சொல்கிறேனே, அது ஜேகே தான், கன்ஃபார்மாக தெரியும் ஜேகே தான் அது. அந்த ஃபோட்டோ கூட விடு, ஆனால் இப்போ பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு, அது எப்படி அப்படின்னு ஆரம் கேட்க கான்ஸ்டபிளும் முழிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எனக்கு முன்னாடி என்னை வாட்ச் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இப்போ ஆரம் தான் அவன் மைண்டில், ஜேகே ஒரே மாதிரி இருக்காது, எல்லா டைமும் தப்பிச்சிட்டே இருக்கலாம்னு நினைக்காத, மாட்டுவேன், கண்டிப்பாக என் கையில் மாட்டுவேன்.
இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜேகேவும் தயாங்க தான் இப்போ வீட்டுக்கு வராங்க. பார்த்தா கரெக்டாக மழை வர ஆரம்பிச்சிருது. ஷிட், இப்போ தான் மழை வரணுமா? சிவா, சீக்கிரம் உள்ள போலாம் வா. இருங்க இருங்க, மழையில் கொஞ்ச நேரம் நனைஞ்சிட்டு. ஏய், மழையில் நினைஞ்சிட்டு உடம்புக்கு எடுத்துக்கலாம் பிளான் பண்ணுறியா? அப்படின்னு ஜேகே கேட்டதும் தயாங் மூஞ்சே வாடிடுது. ஜேகேக்கு இப்போ டாக்டர் சொன்னது தான் ஞாபகம் வருது. தயாங்க தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் போயிருப்பான். இப்போ மறுபடியும் இறங்கி வெளில தான் வரான். என்ன கூட்டிகிட்டு வந்துட்டீங்க? பொண்டாட்டி ஆசைப்பட்டா செஞ்சு தானே ஆகணும். என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மழையில் நினைய எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் என்னால் நனையவே முடியாது. ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இப்போது ஜாலியாக இருக்குது. சாதாரணமாக மழையில் நினைக்கிறது கூட தயாங் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறான் அப்படிங்கிறத ஜேகே தான் ரசித்து பார்த்துட்ருக்கான். எங்கே அதுக்குள்ளே மழை நின்று போச்சுங்க. தலை குட்டி சார், என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னு தான் மொட்டை மாடியிலேருந்து கத்துறான். டேய், நீ என்னடா பண்ணுறாங்க? பார்த்தா அவன் கையில் தான் ஒரு டியூப் வச்சுருக்கான். செடிக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன் தலை. அப்போ அது மழை இல்லையா? நீங்கள் தான் தண்ணி அடிச்சிங்களா? ஆமாம் குட்டி சார், கீழேருந்து தண்ணி அடித்தா ஒன்றுக்காக அடிச்சிட்டு இருக்கணும். மேலேருந்து அடித்தோம்னா அப்படி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே ஆகிடும் பாருங்க. அதான் இங்கேருந்து அடிச்சிட்டு இருந்தேன். குட்டி சார், உங்களுக்கு மழையில் நிலையது பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருங்க நான் அடிக்கிறேன், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சின்ன சொல்லிட்டு திரும்ப பைப் ஆன் பண்ணுறான். ஏய், மூடிட்டு கீழே வாடா அப்படின்னு ஜேகே தான் டென்ஷன் ஆகிட்டு கத்துறான். நான் தலை, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா? சின்ன சின்ன விஷயத்துல தான் நிறைய சந்தோஷம் இருக்கு. அதான் உங்கள் பேர் சின்னுவா? ஆட ஆமாம் குட்டி சார், உங்கள் பேரில் கூட பாருங்க குட்டி இருக்கு. அவ்வளோதான் ஜேகே செம்ம டென்ஷன் ஆகிடுறான். தேங்க தூக்கிட்டு உள்ளே தான் போகிறான். இந்த ஆளுக்கு உண்மை பிடிக்க மாட்டேங்குது. ஒரு வேளை ஊரில் வாத்தியாக இருந்திருப்பாரோ. இப்போ ஜேகே தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு டேரெக்டாக பாத்ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறான் தேங்க. இப்போ தேங்க தான் பாத்ரூமில் இருக்க ஸ்டூலில் உட்கார வச்சுட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போக தேயாங் தான் ஜேகேயோட கையை பிடிக்கிறான். சாரி, என் மேலே கோமா? நான் இனிமேல் அவங்கிட்ட பேச மாட்டேன், சிரிக்கவும் மாட்டேன். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க அப்படின்னு தேயாங் சொல்ல ஜேகே தான் இப்போ அதெல்லாம் இல்லை, அது உன்னோட ட்ரெஸ்ஸு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஜங்குக் சொன்னதும் தேயாங் இப்போ தான் கீழே குனிஞ்சு பார்க்குறான். தேயாங் ஒரு ஒயிட் ஷர்ட் தான் போட்டுட்டு இருந்திருப்பான். அது இப்போ நனைஞ்சதில் ஃபுல்லாக வெட்டாயிட்டு எல்லாமே தெரியுது. அதை பார்த்துட்டு தான் ஜேகே வேகமாக உள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பான். தேயாங் இப்போ ஜேகேயோட கையை விட்டுட்டு அவன் மேலே தான் கவர் பண்ணிக்கிறான். சீக்கிரமாக குளிச்சுட்டு வா, எனக்கு ரெஸ்ட் ரூம் தேவைப்படும். சரி, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு தேயாங் தான் ஜேகே என்ன சொல்ல வரான்னு புரியாமல் அவன் பாட்டுக்கு பதில் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் வெளில வந்துட்டு அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு ஷோ, இன்னும் 3 மாதம் முழுசாக இருக்கு. கண்ட்ரோல் பண்ணுறான் தம்பி, கண்ட்ரோல் பண்ணு, இப்போ கிடையாது. என்னங்க டவல் வைக்க மறந்துட்டீங்க, டவல் வேணும். சாரி, மறந்துட்டேன். இப்போ ஜேகே தான் டவல் எடுத்துகிட்டு லைட்டாக ரெஸ்ட் ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணுறான். தேயாங் ஆக்சுவலாக அந்த ஸ்டூலில் திரும்பி தான் உட்காந்துருக்கான். ஆனாலும் அவனோட பேக் அப்படியே ஃபுல்லாக தெரியுது. ஜேகே அவன் கையை மட்டும் உள்ளே விட்டு கொடுக்கலானாலும் அவனுக்கு எப்படினாலும் தெரியுது. எப்போ என்ன உடம்பு, டேய் துள்ளாதடா, கிடைக்கிறப்ப வச்சு மொத்தமாக செய்யணும் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டு அந்த டவல் தான் கொடுக்க கையை நீட்டுறான். பார்த்தா ஜேகேயோட ஃபேஸ் தான் எதையோ பார்த்துட்டு மாறுது. இப்போ கதவை திறந்துட்டு தான் உள்ளே வரான். என்னங்க டவல் அப்படின்னு தேயாங் அவன் பாடியெலாம் கவர் பண்ணிட்டு கேட்க, ஆனால் ஜேகே தேயாங்கோட பின்னாடி பேக்கு கழுத்து எல்லாத்தையும் பார்க்குறான். என்னங்க என்ன பண்ணுறீங்க, டவல் கொடுங்க. பொண்டாட்டி, என்ன இதெல்லாம், ஏன் இங்கெல்லாம் இப்படி மார்க்காக இருக்குது? அது அது வந்து நான் தான் பண்ணிக்கிட்டேன். என்ன நீ பண்ணிக்கிட்டியா? இல்லை, எனக்கு புரியல.
அது அன்னைக்கு வேற ஒருத்தர் கூட நான் இருந்துட்டேன்னு நினச்சி இப்படிலாம் பண்ணி நானே தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தயாங் அன்றைக்கி நைட்டு அவன் பாடி கார்டு கூட தான் இருந்ததா நினச்சிட்டு அவன் உடம்பெல்லாம் இவ்வளோ நாளும் ஃபுல்லாக அவனே ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்ததை சொல்கிறான். ஜேகேக்கு இதை கேட்டுட்டு பயங்கர கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த டவல் எடுத்து அப்படியே தயாங்க்கு ரேப் பண்ணி விட்டு அப்படியே அவனை பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஏய் பொண்டாட்டி, ஐம் சாரி. என்னங்க? அப்போ இவ்வளோ நாளும் யார் கூட இருந்தேன்னு நினச்சிட்டு இருந்தியா? அது ஆமாம், எனக்கு அப்போ தெரியல. ஏய், நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன்தான். ஆனால் அவன் கூடயாவது விட்டுருவனா? அவனை அன்றைக்கி கொன்னுட்டேன்டா. கொன்னுட்டு தான் நான் தான் உன் கூட. சாரி. என்னங்க? ஏய், நீ என்னோட பொண்டாட்டிடா. நீ என்னோடது. எனக்கு மட்டும்தான். சாரி. இப்போ தயாங் தான் திரும்பி ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணுறான். ஆமாம், எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன என் உடம்ப என் புருஷன்தான் பார்க்கணும், என் புருஷன் மட்டும்தான் தொடணும். அதான் அன்றைக்கி நான் வேறு யார் கூடயோ இருந்தேன்னு நினச்சி செத்து போயிடலான்னு எத்தனையோ தடவை. அதை விட நம்ம பாப்பாவை வேண்டான்னு எத்தனை தடவை என் வாயாலே சொல்லியிருப்பேன். பொண்டாட்டி, சாரி. இல்லை, பரவாயில்ல, அதான் எனக்கு தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் ஜேகேயோட இடுப்பில் இருக்க அந்த மார்க் மேலே கை வைக்கிறான். அன்னைக்கு இதை மட்டும் நான் டச் பண்ணலன்னா இன்னைக்கு. ஜேகேக்கு இப்போ தான் புரியுது தயாங் அந்த தலைமை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கான்னு. ஜேகே தான் இப்போ தயாங்கோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கொடுத்துட்டு, ஏய் இங்கே பாரு, உனக்கு நான் எப்போ ரிங்கு போட்டனோ அப்போதுலேருந்து நான் யாரையும் தொடலடா, உன்னை தவிர. ஒத்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி வேற. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், உன்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அப்போதுலேருந்து உன் புருஷனாக மட்டும்தான் இருந்திருக்கேன். நிஜமாவா? என்னோட அம்மா மேலே சத்தியமா. எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் ஜேகேவை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஜேகேக்கு இப்போ தான் புரியுது என்னதான் தயாங் அவன் கேட்குறப்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னாலும் அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ விஷயத்த வச்சுட்டு இருந்திருக்கான்னு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த கசப்பான விஷயம் எல்லாமே இனிப்பாக மாறுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசை விட்டு பேசினா தானே புரியும். அதுதான் இங்கே நடக்குது. தயாங்க்கு என்னதான் அவன் அன்றைக்கி நைட்டு ஜேகே கூட தான் இருந்தான்னு தெரிஞ்சிருந்தாலும், இந்த குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டிருந்தாலும், அவனுக்குள்ளே இருந்த அந்த இன்செக்யூரிட்டிஸ் அது அப்படியே தான் இருந்திருக்கு. நான் உனக்கு மட்டும்தான், நீயும் எனக்கு மட்டும்தான்னு ஜேகே சொன்னதை கேட்ட அப்புறம்தான் தயாங்க்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த அவனோட இன்செக்யூரிட்டிஸே அவனை விட்டு போன மாதிரி இருக்குது. இப்போ தயாங்க்கு தான் வயிறு பெருசாயிட்டனால 2 பேராலையும் கட்டி பிடிக்க முடியல. தயாங் இன்னும் ஸ்டூலில் தான் உட்காண்ட்ருக்கான். தயாங் தான் இப்போ தள்ளி வந்துட்டு, அது பாப்பா பெருசாயிட்டால அதான். பாப்பா மட்டும் பெருசாகல, உன்னோட 2 மேங்கோ அப்படின்னு ஜேகே தான் தயாங்கோட கழுத்து கீழே பார்த்துட்டு அப்படியே கல் பண்ணிட்டு சொல்கிறான். தயாங் இப்போ அவனோட டவலை மேலே இழுத்து விட்டுக்கிட்டு, ஐயோ சி, ஏன் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் ரொம்ப மோசம். ஏய் பொண்டாட்டி, மோசமா? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தயாங் தான் ஜேகேயோட கையை பிடிச்சிக்கிறான். ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை டச் பண்ணி மட்டும் பார்த்துக்கிறேனே. வேணாம் அப்படின்னு தயாங் சொல்லிட்டு இருக்கப்பவே ஜெய்கே தான் தயாங்க பிடிச்சி இழுத்து அவன் உதட்டிலே இப்படி முத்தம் கொடுத்துட்டே ஜேகே தான் அவன் கையை கீழே கொண்டு போகிறான். தயாங்கோட ஐஸ் தான் பயங்கரமாக வைட் ஆகுது.
இப்போ தேங்கோட லிப்ஸை விட்டுட்டு ஜேகே தான் அப்படியே கழுத்துக்கு போகிறான். எனக்கு போதும் வலிக்குது. அவ்வளோதான். ஜேகே இதை கேட்டதும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். அவனுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது அவன் கண்ட்ரோலில் மீறி போயிட்டுருக்கான்னு. இப்போ தேங்கோட டவலை தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தேங்க தூக்கி வெளில எடுத்துகிட்டு போயிட்டு பெட்டில் தான் உட்கார வைக்கிறான். இப்போ வேகமாக கபோர்ட்லேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து தேங்கிட்ட கொடுத்துட்டு இப்போ போகல நம்ம திரும்ப காட்டியும் தேங் தான் அவன் கையை பிடிக்கிறான். என்னங்க, நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனா? சாரி அப்படின்னு தேங் தான் அவனோட பப்பி ஐஸில் கேட்குறான். ஜேகேக்கு அவனோட ஹார்ட்டே மெல்ட் ஆகிடுது. ஏய் பொண்டாடி, நீ எதுக்கு சாரி கேட்குற? நான் தான் கேட்கணும். என்ன ஒழிகிற? ஜேகே இப்போ தேங்கோட காது கிட்ட வந்து அது உன் புருஷன் உம்மல செம்ம காஜியாக இருக்க. அதுவும் அங்கே காய்ச்சி தொங்குது 2. தேங் தான் அவன் டவலை கிரிப்பாக பிடிச்சிக்கிறான். சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போட்டு என்னால் முடியல இப்படின்னு ஜேகே சொல்ல தேங்க்கு தான் ஃபேஸ் எல்லாம் செவந்துருது. ஐயோ சீ போங்க நீங்கள் அப்படின்னு தேங்க் சொல்ல ஜேகே தான் இப்போ சிரிச்சுட்டு வெளில வரான். இப்போ சின்னதாக வெளியில் ஃபார்மிங் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஜேகே வரதை பார்த்துட்டு, என்ன தலை சிரிக்கலாம் செய்கிறீங்க? நான் கூட நீங்கள் ரோபோன்னு நினச்சேன் அப்படின்னு சின்ன சொன்னதும் ஜேகே தான் முறைக்கிறான். அட சும்மா சொல்லுங்க தலை, குட்டி சார் ஏதாவது கொடுத்தாரு தானே? ஏய் போட்டனோ? ஓகே தலை மூட்டு வேலை செய்யணும் அதானே? இப்போ சின்னதாக மேலே வானத்தை பார்த்து, ஆனால் காட் இந்த மாதிரி சிடுமூஞ்சிங்களாம் மட்டும்தான் நல்ல நல்ல ஃபிகர்லாம் மடியுது, எனக்கெல்லாம் ஒன்று கூட செட் ஆக மாட்டேங்குது. ஆனால் எப்பேற்பட்ட லவ்வர் பாய். ஏய் என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லை தலை, என்னையும் தலை மாதிரி ஒரு லவ்வர் பயம் மாற்றின ஆண்டவா அப்படின்னு வேண்டிட்டு இருந்த தலை. நீ வேண்டி கிழிச்சதெல்லாம் போதும். அங்கே இருக்க செடிகளை அவன் உங்கள் ஒப்பனா தண்ணி ஊற்றுவான். தலை உன்னை தலைன்னு கூப்பிட்டு ஏன் தலை இல்லாமல் பண்ணிடுற போல இருக்குது, கழுத்தை விடுத்தலை. ஏய் வாடா. இப்போ நைட் டைம் ஆகுது. தயாங்க்கு ஃபுட்டு மெடிசன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ அவனோட காலை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஜேகே. ஏங்க போது விடுங்க, எனக்கு கால் வலிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சும்மா இரு, எனக்கு தெரியும். அப்போ உங்கள் காலும் கொடுங்க, நான் பிடிச்சி விடுறேன். என்னை நீங்கள் தான் தூக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தான் கால் வலிக்கும். உன்னை கையில் தூக்கி சுமக்கிறத விட தோ இங்கே தான் அதிகமாக சுமக்கிறேன் அப்படின்னு அவனோட ஹார்ட்டை தான் பாயிண்ட் பண்ணுறான். உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? ஏய் என்ன கலாய்க்கிறியா? எனக்கு இதுக்கு மேலேயும் பேச தெரியும். இல்லை போதும் வேணாம். ஜேகே தான் இப்போ அங்கேயே பார்த்துட்ருக்கான். என்ன எதுக்கு அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு தேங்தான் ஜேகேயோட கண்ணை பார்க்க முடியாமல் ப்ளஷ் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஆசையா? என்ன கேட்குறீங்க? ஆசை தான். உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கும்ல, அதை சொல்லு. இருக்கு. அது எனக்கு உங்களை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன? அதான் ஆல்ரெடி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சு தான், ஆனால் நான் அன்றைக்கெல்லாம் முழு மனசாக உங்களை நான் ஏற்றுக்கல. எனக்கு உங்களை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னு தேங்தான் சிரிச்சிட்டு வைக்கப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். ஜேகே அவனே பார்த்துட்டு இப்போ அவனோட லெக்கில் தான் இப்படி கொடுத்துட்டு, சரி தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தேங் தான் இப்போ போகிற ஜேகேவே பார்த்துட்ருக்கான். நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? ஏன் எதுவுமே சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு தேங் தான் ஜேகே என்ன நினைக்கிறான்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக உட்காண்ட்ருக்கான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, வரட்டும், பெரிய வரட்டும். 5 o'clockனா நான் வந்து உட்காண்ட்ருக்கேன், இவன் இன்னும் வரல. ஸ்டூப்பர்.
இப்போ நாம்ஜுன் தான் அந்த கெஃபேக்குள்ளே வராரு. அவர் வரதை பார்த்ததுமேவே ஜின் எழுந்து கிளம்புறாரு. ஏ ஹலோ ஜின், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, உங்கள் ஊரில் எதாவது 5 o'clock? சாலிடாக நான் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் சார். ஐ எம் சாரி, உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அவ்வளோதான் ஓவர்னு அர்த்தம். ஏங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. இப்போ போயிட்டு இருந்த ஜின் தான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அவர் சிரிப்பை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்புகிறாரு. வாட், என்ன சொன்னீங்க? கேட்கல. அது கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம், அப்படியா? ஸோ இதை சொல்ல உங்களுக்கு 5 வருஷம் ஆச்சா? அது பேசாதீங்க நீங்கள். இப்போது நான் வரலனா அவ்வளோதான் இல்லை? அது எப்படி? அப்படிலாம் இல்லை. எப்படி இல்லை? எப்படி இல்லை? எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் நீங்களும் அப்போ சொல்லுவீங்க இப்போ சொல்லுவீங்கன்னு நானும் பார்க்குறேன். தேவையில்லாமல் உங்களை நம்பி டைம் தான் வேஸ்ட்டு. ஜின், அப்படிலாம் சொல்லாத ஜின். இல்லை மிஸ்டர் நாம்ஜுன், போலீஸ்க்கும் ரிப்போர்ட்டருக்கும் செட் ஆகாது. அதுலேயும் நீங்கள் டிசிபி. யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இதுதான் ஒரு குட் காம்பினேஷன், தெரியுமா? ஓ, இவ்வளோ பேச தெரியுமா சார் உங்களுக்கு? அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணல? ப்ரப்போஸை விடுங்க, என்கிட்ட பேசியிருக்கீங்களா? ஜின், நான் ஒன்றும் பேசாமலாம் இல்லையே. நான் நீ கேட்குற கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கேனே. ஓ, எப்படி? திருடன் எப்படி பிடிச்சிங்க? என்கவுண்டர் எப்படி பண்ணீங்க? அந்த கொஷினுக்குலாம் ஆன்சர் பண்ணுவீங்களே, அதுவா? அது இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் கொஞ்சம் வீக்கு. உன்னை பார்த்தாலே எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது ஜின். ஓ, பேச்சே வராதா? அப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது வேஸ்ட்டு தான். சரி, உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுறேன், நீங்களும் சொல்லிடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஜின்னோட கையை தான் இப்போ நாம்ஜுன் பிடிக்கிறாரு. ஹலோ மிஸ்டர், இப்படி கையை பிடிச்சிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு தடவை கையை பிடிச்சா வாழ்க்கை பூரா பிடிக்க நான் ரெடி. ஐ லவ் யூ ஜின். அப்படின்னு நாம்ஜுன் தான் சடனாக ப்ரப்போஸ் பண்ணேன். ஜின் தான் அப்படியே பார்க்குறாரு. ஆக்சுவலாக ஜின் வந்து ஒரு ரிப்போர்ட்டர். 2 பேரும் மோஸ்ட்டாக ப்ரெஸ் மீட்டில் தான் மீட் பண்ணிப்பாங்க. ஆரம் யார் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறாரோ இல்லையோ, ஜின் கேட்குற கொஷினுக்கு மட்டும் தவறாமல் பதில் சொல்லுவார். இப்படி கண்ணால் மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டு ஜின்னுக்கிட்ட ஒரு ப்ரப்போஸ் கூட பண்ணாமல் அப்படியே 5 வருஷத்தை ஓடிட்டு இருந்திருக்காரு ஆரம். இப்போ 2 பேரும் ஒரு டேபிளில் உட்காந்து தான் பேசுகிறாங்க. காலையில் பாம்பு அடித்ததில் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஆல்ரெடி நீங்கள் ஐசியூவில் இருந்தப்பெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். உங்களோட அம்மாவும் அப்படி தான் தெரியும். இப்போ ஆரம்பம் ஜின்னோட கையை பிடிச்சிட்டு, காலையில் நடந்தது அது ஜேகேவோட வேலை தான். அவர் தான் செத்துட்டாருன்னு சொல்லி கேஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. புல்ஷிட், அவன் ஒன்றும் சாவலாம் இல்லை, உயிரோடு தான் இருக்கான். ஆரம் அவரோட உயிரோடு இருக்காரோ இல்லையோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதவே யோசிச்சுட்டு எனக்கு என்னமோ இது சரியாக படல, இதை அப்படியே விட்டுருங்களேன். அதான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸே பண்ணிட்டாங்களே. நீ ஒரு ரிப்போர்ட்டர் தானே, உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி தான் நிறைய ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க முழுசாக முடிக்காமல். ஆனால் நாளைக்கு அதுவே பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும். இப்போ ஜிந்தா நாம்ஜுனோட கையை பிடிச்சி அவர் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு, நாம்ஜுன், நான் ஒன்றும் இங்கே ரிப்போர்ட்டராக வரல, நான் வெறும் கிம்சோக் ஜின்னா தான் வந்திருக்கேன். நமக்கும் லைஃப் இருக்குது. இப்படி கேஸுன்னு அது முன்னாடி போயிட்டு இருந்தா நம்ம லைஃப் என்ன வருது? கொஞ்சம் இதையும் பாருங்கள். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அழகழகாக குழந்தைங்களாம் பெற்றுக்கணும், உங்களோட நிறைய வருஷம் வாழணும். இதெல்லாம் நடக்குமா நாம்ஜுன் அப்படின்னு ஜின் கேட்க, நாம்ஜுன் தான் அப்படியே சைலண்டாகவே இருக்காரு. நாம்ஜுன், ஏதாவது பதில் சொல்லுங்கள். ஏன் அமைதியாக இருக்கீங்க? நான் ரிப்போர்ட்டராக இருந்தால் மட்டும் தான் பதில் சொல்லுவீங்களா? இங்கே பார், அவன் உயிரோடு தான் இருக்கான். அவனை நான் ப்ரூஃப் பண்ணி காட்டணும், இல்லைனா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் தான் வேகமாக தட்டிட்டு அங்கேருந்து எழுந்துச்சு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஜின் தான் போகிற நாம்ஜுனே ஒரு மாதிரி வரிடா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, இந்த
இதை போட்டுக்கோ. எதுக்கு இது? புதுசா? புது ட்ரெஸ்ஸா? எப்போ எடுத்தீங்க? நல்லா இருக்கு. சரி, இதை போடு. அப்படின்னு போட சொல்லிட்டு ஜேகே வெயிட் பண்ண தேயாங் தான் இப்போ வேர் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஜேகே தான் தேயாங்க பார்க்குறான். தேயாங் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கான். ஜேகே எப்படி வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்க்கறது தேயாங்கு ஷை ஆகுது. தேயாங் இப்போது ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் ட்ரெஸ் போட்டிருக்கான். அழகா இருக்கு, அந்த மூன் மாதிரி. நீங்களும் இன்னைக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. அப்படியா? ஆமாம். வெறும் கோட் ஷூட்டில் மட்டுமே பார்த்துட்டு இப்போது இப்படி செக் ஷர்ட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தேங்க் சொல்லவும் ஜேகேக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேயாங்க தூக்க எங்கே போகிறோம்? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுவும் பேசாத, கம்னு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தேங்க தூக்கிட்டு இப்போ கார்டன் ஏரியாவுக்கு தான் போகிறான். அந்த கார்டன் ஏரியா முழுக்க அழகாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு. அது ஒரு ஈவினிங் டைம். சுற்றி காற்றெல்லாம் அப்படியே அழகாக ப்ரீஸியாக இருக்குது. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு கிட்ட போக போக தேயாங்க ஹார்ட் பீட்லாம் வேக வேகமாக அடிக்குது. ஏன்னா அங்கே இருக்க செட்டப் எல்லாம் ஒரு வெட்டிங்க்கு உண்டானது. எங்க என்னது இதெல்லாம்? நான் கேட்டேனா அதெல்லாம் பண்ணீங்க? இப்படி தேயாங் கேட்டுட்டு எமோஷனல் ஆக ஜேகே தான் இப்போ தேயாங்க உட்கார வைக்கிறான். இப்போ ஜேகே தான் தேயாங் முன்னாடி நீல் டவுன் பண்ணிட்டு, எனக்கு இந்த ப்ரப்போஸ் மாதிரிலாம் சீரியஸா எனக்கு இந்த ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது. ஆனால் நான் உன் மேலே உயிரை வச்சுருக்கேன். உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், நிறைய காயப்படுத்தியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் சாரி. ஆனால் இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், கஷ்டப்பட விடவும் மாட்டேன். உன்னையும் பாப்பாவையும் பத்திரமா பார்த்துப்பேன். என்னை நம்பி இந்த லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண உனக்கு ஓகேவா? தேயாங், will you marry me? இப்படி ஜேகே தான் நீல் டவுன் பண்ணி ரிங்கோட ப்ரப்போஸ் பண்ண. எஸ் எனக்கு லவ் யூ டூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ ரிங்கை போட்டு விடுறான். இப்போ தயாங் தான் ஜேகேயோட ஃபோரெட்டில் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தேயாங்க அப்படியே இழுத்து அவன் உதட்டிலே கொடுக்குறான். அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. இவங்க என்ன எல்லாத்தையும் ரிவர்ஸில் பண்ணுறாங்க? ஒருவேளை சிட்டியில் இருக்கவங்க அப்படி தான் பண்ணுவாங்களோ? எதை கற்றுக்குறோமோ இல்லையோ, இந்த ஆளுகிட்ட எப்படி கிஸ் அடிக்கணும்னு கற்றுக்கணும் போல். நான் மாட்டிக்கிறான் கிஸ்ஸு அப்படின்னு சின்னதா வாயை பொழந்துட்டு அவங்கள பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே தான் சடனாக திரும்பி, டேய் பாட்டை போடுறா. ஆமாம்ல மறந்துட்டேன், இந்த இப்போ போடுறேன். Anana patseye apati tek na apatia apati teku apati. ஏய் ஒத்தா, நான் பாடுறாது. ஜங்குக் தான் செம்மையாக டென்ஷன் ஆகுறான். ஏன்னா சின்ன பாட்டை மாற்றி போட்டிருப்பான். சாரி தலை, இது என்னோட பிளேலிஸ்ட்டு, இது எப்படி வந்துச்சு? தேயாங் தான் இப்போ பயங்கரமாக விழுந்து சிரிச்சிட்ருக்கான். ஜேகே தேயாங் சிரிக்கிறதே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். கிடச்சிருச்சுல்ல சுச்சுவேஷன் பாட்டு, இப்போ போடுறோம் பாரு. மேலும் கீழுமாடு முந்தன் மாய கண்ணாலே மாறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே ஆயுள் ரகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே. ஸோ அவ்வளோதான் கைஸ்.
சாரி, எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா என்னன்னு தெரில. இந்த எபிசோடில் என்னால் கம்மி டைம் தான் கிடச்சிது எனக்கு ரெக்கார்ட் பண்ணவே. ஸோ அதில் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. சுமாராக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து பண்ணிடுவோம். அப்புறம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ. டாட்டா பாய்.